கடந்த நாட்களில் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எட்டாவது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம். இப்பவும் நாம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னத்திலே கேட்கிறார். தேவன் இந்த 6:2 அவர் என்ன சொல்கிறார்னா, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவருடைய ஜனத்தோட வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிராக உத்தரவு சொல். தேவனுக்கு தம்முடைய ஜனத்தினோட ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். அந்த பிரச்சனையை அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருக்கு விருப்பமானதை ஜனங்கள் தேடாமல், ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அன்பில்லாமல், தேவன் விரும்பாததை ஏதோ பலிகளினால் தேவனுக்கு செலுத்தி அவரை பிரியப்படுத்தி விடலாம் என்று சொல்லுகிற ஒரு பிரச்சனை ஜனங்களுக்கு இருக்கிறது. அந்த பிரச்சனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது இப்படி சொல்கிறார், உங்களுக்கு உங்களோட எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. வழக்குன்னா சண்டை அல்ல, எனக்கு உங்களோட கூட சில பிரச்சனைகள் இருக்கிறது. நான் விரும்பாததை நீங்கள் செய்து கொண்டு எனக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மனுஷனே, அப்படிதான் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார். மனுஷனே, நான் உனக்கு நன்மை இன்னதென்று அறிவித்திருக்கிறேன். அதை விட்டு நன்மை என்னென்னு நான் உனக்கு சொல்லி இருக்கிறதை நீ விட்டு உனக்கு நன்மைன்னு படுகிறத உன் நீதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய். உனக்கு சரின்னு படுகிற உன் வழிகளிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நீ நியாயம் செய்யணும். நாம் கடந்த நாட்களில் நாம் அதை பற்றி யோசித்தோம். இரக்கத்தை சிநேகித்து, எந்த நீதியும் எந்த காரியங்களும் சிநேகத்தில் இருந்து தான் புறப்படணும். அதுதான் தேவன் விரும்புகிறது. அன்பில் இருந்து தான் புறப்படணும். நாம் தேவனை நேசித்து தான் எதையுமே செய்யணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். நம்ம அன்பு இல்லாமல், நம்ம 1 கொரிந்தியர் 13 நாம் வாசிக்கிறோம். அன்பு இல்லாமல் நாம் செய்கிற எதுவுமே அவருக்கு முன்பாக குப்பையானதாக தான் இருக்க முடியும். அப்போ நமக்குள்ள ஒரு அன்பு உண்டாகணும்னு தான் தேவன் விரும்புகிறார். அதை எப்படி இங்கே சொல்லுகிறாங்கன்னா, இரக்கம் செய்யணும்னு இல்லை, இரக்கம் செய்யணும் தான். அதை எப்படி செய்யணும்னு சொல்கிறாருன்னா, இரக்கத்தை சிநேகித்து செய். அப்போ இரக்கத்தை பற்றி இரக்கத்தை நாம் சிநேகிக்கணும், நேசிக்கணும். மனுஷனுடைய வீழ்ச்சியை தன்னையே சிநேகிக்கிறதா மனுஷனுடைய வீழ்ச்சி. ஆனால் ஒரு மனுஷன் இப்போ இரக்கத்தை சிநேகிக்கிறவனாய் மாறணும். ஒருத்தருட்டையும் நமக்கு இரக்கம் இல்லை. நாம் இரக்கமற்றவர்களாக இருந்தோம்னு தான் வேதம் சொல்லும். அப்போ இன்னும் ஆண்டவரை நம்ம பார்க்குறோம், நாம் அவரை உற்று கவனிக்கணும்னு எப்போவுமே யோசிக்கிறோம். ஆண்டவரை, அதை எபிரேயர் 1:9 எப்படி எழுதியிருக்குன்னா, அவர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை சிநேகித்துன்னு எழுதியிருக்கு. அப்போ நாம் நீதியை சிநேகிக்கிறவர்களாக முதல்ல மாறணும். நீதி செய்கிறது ஒன்று, அது எல்லா மக்களும் நீதி செய்கிறார்கள். ஆனால் நீதிமானாக இருக்கிறதுன்னு ஒன்று. ஒருவன் மானாக இருந்து நீதி செய்கிறது ஒன்று, நீதி செய்கிறது வெறுமனே நீதி செய்கிறதுங்கிறது எல்லா மதங்களிலும் எல்லா மனுஷரிடத்திலும் காணப்படுகிற ஒரு விஷயமாய்த்தான் அது இருக்குது. நரகத்துக்கு பயந்து, தண்டனைக்கு பயந்து, சிக்ஷைக்கு பயந்து மனுஷர்கள் நீதி செய்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறதுனால ஒருவன் நீதி செய்கிறான், இரக்கத்தை சிநேகிக்கிறான். அதனால்
அப்போ நம்மிடத்தில் இரக்கம் இல்லாத நம்மிடத்தில் தேவன் ஒன்றை செய்திருந்தா தான் நாம் அதை திரும்ப செய்ய முடியும், நேசிக்க முடியும், இரக்கத்தை நாம் சிநேகிக்க முடியும். அல்லது இன்னும் சொல்லப்போனால், நாம் போன வாரம் நான் சொன்னேன், நாம் நீதியினால் போர்த்தப்பட்டவர்கள், நாம உடுத்து கொண்டவர்கள் அல்ல. அநேக எல்லா மதங்களிலும் நீதி இருக்குது. நம்ம யாரும் அதுதான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், அந்த யூத மதத்தில் ஒரு நீதி இருந்தது. பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் விராவிட்டால்னு சொன்னார். அவங்களுடைய மதத்தில் நீதி இருந்தது, அந்த நீதியை விட நம்ம நீதி அதிகமாக இருக்கணும்னு சொன்னார். அப்படின்னா வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன்னா நம்ம 8 தடவை உபவாசிக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. வாரத்தில் 7 நாள் தான் 8 தடவை உபவாசிக்கிறோம்னு சொல்கிற மாதிரி இல்லை, அப்படி இல்லை. அந்த அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லலை. பரிசேயர்கள் தசம பாகம் காணிக்க கொடுக்குறாங்கன்னா நம்ம எல்லாம் கொடுத்துடணும் அப்படின்ற அர்த்தத்தில் இல்லை, அதிகமாய் செய்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்லலை ஆண்டவர். அவர்களெல்லாம் ஒரு சட்டத்துக்கு பயந்து, தண்டனைக்கு பயந்து, சிக்ஷைக்கு பயந்து, மனுஷருக்கு பயந்து, தேவ கோபத்துக்கு பயந்து அவர்கள் ஒரு நீதி செய்தார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி பயந்தல்ல, அவர்கள் தேவனை சிநேகித்து நேசித்து நீதி செய்வர்களாய் மாறுகிறாங்க. அதை நம்ம கலாத்தியர் புஸ்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏற்கனவே நம்ம எத்தனையோ முறை வாசித்தது தான். அன்புனால் வேற ஒன்றும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அப்படிதான் எழுதியிருக்கு. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் வசனம் 5:6 கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு விஷயமாய் ஆண்டவர் பார்க்கறதில்ல. அவர் பார்க்கறதெல்லாம் அன்பினால் ஒரு செயல் செய்கிறேனா, எதையும் தேவன் மேல் கொண்டிருக்கிற நேசத்தினால், அன்பினால் இந்த வாழ்க்கைக்கு நான் உந்தி தள்ளப்படுகிறேனா. கொஞ்சம் பேர் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே கொஞ்சம் பேர் அப்படிப்பட்ட தேவ அன்பை புரிந்து கொண்டவர்களாய், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களிலே ஊற்றப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேராக தான் இருக்கிறோம். அந்த கொஞ்சம் பேரில் நானும் ஒரு ஆள் ஆகணும் ஆண்டவரேன்னு நம்ம எல்லாருக்கும் ஆவல் இருக்கணும். எல்லாரும் இல்லை. அப்படி அன்புனால் இங்கே காரியங்களை செய்கிறவர்கள் ரொம்ப சொற்பமான பேர். பார்வைக்காக, மனுஷருக்காக, நல் சாட்சிக்காக, ஒரு சிநேகத்தினால காரியங்களை செய்கிறவர்கள் அல்ல. ஆண்டவரே, அப்படி இருக்கிற கொஞ்சம் ஜனங்களில் நானும் ஒருவனாய் மாறணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருடைய விருப்பங்களும் இருக்கணும். அன்புனால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் ஆண்டவரை, வேறு எதுவும் உதவாது. ஒரு பயத்தினாலும் நமக்கு தெரியும், நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் 2 பிள்ளைகள் வீட்டில் இருக்குது, ஒரு வேலையை செய்ய சொன்னால் ஒரு பிள்ளை பயந்து, தகப்பனுடைய தண்டனைக்கு பயந்து, அல்லது அது வாங்கி தருவாங்களே இது வாங்கி தருவாங்களேன்னு சொல்லுகிற ஒரு காரியத்துக்காக வீட்டில் பொறுப்பாய் நடந்து ஒரு பிள்ளையும் இருக்க முடியும். அது தகப்பனை சிநேகித்து இல்லை, அவங்களுடையதை சிநேகித்து, அவங்கள சிநேகித்தல்ல, அவங்களுடைய பொருள், அவங்க கொடுக்கிற அந்த காரியங்களை சிநேகித்து தாயும் தகப்பனும் கீழ்ப்பிடிந்து நடக்கிறது. இன்னொரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை எதையும் இல்லை, தாயின் தகப்பனையும் சிநேகித்து. அப்படின்னா எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்கிற தாயின் தகப்பனாக இருக்கிறார்கள் இவர்கள். அதனால இவர்கள் சொல்லுகிறத கேட்கணும், இவர்கள் சொல்லாததையும் கூட நாம் அவர்களுக்கு நன்மை செய்யணும் என்று நினைக்கிற அன்பினால் காரியங்களை செய்கிற பிள்ளை. இதில் எது உண்மையிலேயே தகப்பனின் தாயை நேசிக்கிறது? 2வது பிள்ளை இரக்கத்தை அப்படித்தான் சிநேகிக்குது. நாமும் சிநேகிக்கணும்னு தான் சொல்கிறார் ஆண்டவர். இரக்கத்தை நாம் சிநேகிக்கணும். காரணம், நாம் இரக்கம் பெற்றவர்கள். நாம் ஏன் இரக்கத்தை சிநேகிக்கணும்னு தேவன் சொல்கிறாங்க? நாம் இரக்கம் பெற்றவர்கள். இது இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், மறுபடியும் பிறக்காத ஒருவரால் இந்த தெய்வீக இரக்கத்தை செய்ய முடியாது. இரக்கம் பெற்றவர்கள், மறுபடியும் பிறந்த ஒருவருக்கு தான் தேவன் தம்முடைய ஆவியினாலே அவர்கள் ஆவியை உயிர்ப்பித்து மறுரூபம் அடைய செய்து சுபாவத்தை மாற்றி அந்த சுபாவத்திலிருந்து அவர்கள் இறக்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இறக்கப்படுகிறது எல்லாம் இருக்கு, இறக்கப்படுறாங்க.
இறக்கப்படுவதற்கு முன்னாடி தேவன் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து, அப்படித்தான் எழுதியிருக்கு வேதத்தில். எபேசியர் 2:1 என்ன இருக்கு? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்தோம், அது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறார். சபைக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நமக்கு நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படாமலே வருஷ காலங்களாய் நாம் தொடர்ந்து சபைக்கு வருகிறதுனால நம்முடைய மூளை அறிவு தூண்டப்பட்டு, அல்லது நமக்கு அறிவு விருத்தி அடைந்து, நன்மை தீமை விருத்தி அடைந்து, நாமும் ஒரு மதவாதிகளாய் நன்மை செய்கிறவர்களாய் நம்மால் முடிஞ்சதை செய்து நற்பெயர்களை சம்பாதித்து கொண்டு சபையில் வருஷங்களாய் நாம் இருக்கலாம். இன்னும் ஒருவரும் சபையில் இருக்கலாம். அவர் மறுபடியும் பிறந்தவர். தேவன் தம்முடைய ஆவியினாலே அவரை உயிர்ப்பித்திருக்கிறார். சில நேரங்களில் நான் இப்படி யோசிக்கிறேன், நமக்கு பாவத்தை நம்ம எப்போ உணர்ந்தோம்? சில நேரங்களில் நம்ம நிறைய முன்ன பின்ன விளங்கிக்கிறோமோன்னு நான் நினைக்கிறேன். பாவத்தை அறிகிற அறிவு எனக்கு தேவனிடத்தில் வந்த பிறகு தான் வந்தது. நியாயப்பிரமாணத்தில் தான் வந்ததுன்னு எழுதி. பாவத்தை அறிகிற அறிவு நான் உயிரடைந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியல, சேத்துல தான் கிடந்தேன் நான். ஆனால் தேவன் என் ஆவியை உயிர்ப்பித்த போது தான், ஓ இப்படியா நான் பாவியாக இருந்தேன், இப்படியா பாவத்தை நேசித்தேன், ஓ இவ்வளவு பெரிய பாவத்திலேயா நான் இருந்தேன், இவ்வளவு பாவியா என்கிற உணர்வு நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு தான் நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியல, ஒன்றும் தெரியாது. அப்போ உயிர்ப்பிக்கப்படாமலே நம்முடைய ஆத்மாவில் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சில நன்மைகளை செய்து, சில நீதிகளை செய்து நாம் நீதி செய்வோம். அது நம்முடைய நீதியாக இருக்கும். அந்த நீதியெல்லாம் சுய நீதியாக இருக்கும், நம்முடைய நீதியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த நீதிகள் நம்மளை உற்சாகப்படுத்தி உஸ்பேத்திக்கிட்டே இருக்கும். நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவங்களோட நீ எவ்வளவு தேவலாம் தெரியுமா அப்படின்னே அந்த நீதி நம்மளை ஒரு மாதிரி பெருமை அடைய செய்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்ம சுய நீதின்னு சொல்கிறோம். அந்த நீதி தான் எப்போ பார்த்தாலும் மற்றவர்களை அற்பமாக எண்ணவும் தோண வைக்கும். ஏன் அப்படின்னா அந்த நீதி அவங்களால் உண்டானது, தேவனால் உண்டானதல்ல. தேவனால் உண்டான நீதி கிறிஸ்து நமக்குள்ளே வந்து எனக்கு பதிலாய், கலாத்தியர் நம்ம 2:20-21 நம்ம அப்படி தான் படிக்கிறோம். எனக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி வந்து, எனக்குள்ளே கிறிஸ்து வந்து நான் அல்ல, எப்படி ஆகுது? நான் அல்ல, எனக்கு பதிலாய் வேறு ஒருவர் அதை செய்கிறார். நீங்கள் அதை அப்படி படித்து பார்த்தீங்கன்னா அது அப்படி புரியும் உங்களுக்கு. இனி நான் அல்ல, நான் செத்துட்டேன், இப்போ நான் அல்ல, எனக்கு பதிலாய், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்கு பதிலாய் எனக்குள்ளே இருந்து அவருடைய ஆவி என்னை ஒரு நீதி செய்ய வைக்கிறது. நான் அல்ல, கிறிஸ்துவே இப்போ எனக்கு உள்ளே பிழைத்திருக்கிறார் அப்படின்னு இப்போ ஒரு மனுஷர் நீதி செய்கிறது. அது தேவ நீதி. அந்த நீதியை தான் நம்ம செய்ய எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாரும் நம்ம அந்த நீதிக்கு தான் வரணும். ஏன் அந்த நீதிக்கு நம்மளால் வர முடியல அப்படின்னா, நாம் அதை சிநேகிக்கிறது இல்லை, அல்லது அந்த சிநேகத்தை தேவன் நம்ம உள்ளத்தில் தரல. நாமே ஒன்றை செய்கிறோம். நீதிமான் யாராவது உண்டா? இந்த உலகத்தில் நீதிமான் யாராவது உண்டா? இல்லை. அப்போ நீதி யாரும் செய்ய முடியாதுல்ல. நீதி செய்கிறவங்க யாரு? தேவனால் நீதிமான ஆக்கப்பட்ட மக்கள். நான் சொல்கிற தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. தேவனால் நீதிமானாய் ஆக்கப்பட்ட மக்கள், அதுதான் தேவநீதி. அவர் செய்தான் தேவநீதி. நம்ம சரியாக விளங்கிக்கணும். நாம் நிறைய நீதி செய்கிறோம், ஆனால் தேவனுக்கு பிரியமானது அது இல்லை. ஒன்றை சிநேகித்து நீதியை சிநேகிக்கணும் இல்லை, நீதி செய்கிறவனா இல்லை. நானே நீதிமானாய் மாறணும், நீதியை சிநேகிக்கிறவனாய் நான் மாறணும். அப்படி நான் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சில நேரங்களில் நாம் எப்படி யோசிப்போம்னா, ஐயோ பாவம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ பாவம், பாவப்பட்டவங்க அப்படின்னு இறக்கப்படலாம். அது பாவப்பட்ட அப்படி செய்கிறோமா இல்லையா? ஐயோ பாவம், பாவப்பட்டவங்க அப்படின்னு இறக்கப்படுறது. அது இந்த உலகத்தில் எல்லா மனுஷரும் செய்கிற நீதி தான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் பாவியவே சிநேகிக்கிறவர், பாவப்பட்டவங்கள. அதை எப்படி தமிழில் சொல்கிறதுன்னு தெரியல. ஐயோ பரிதாபப்படுறப்பல பாவப்பட்டவங்க
அப்படின்னு. அப்படி இல்லை, அவர் பாவிகளையே சிநேகிக்கிற ஆண்டவர். ஆயக்காரருக்கும் பாவிகளுக்குமே சிநேகிதர் அவர். ஐயோ பாவப்பட்டவங்க அப்படின்னு செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சங்கங்கள் இருக்குது, நிறைய சமுதாய அமைப்புகள் இருக்குது, நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஜனங்கள் இருக்காங்க. அவங்களாம் யாருக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயோ பாவம், பாவப்பட்டவர்கள் என்று பரிதாபப்படுகிற மக்களுக்கு அந்த நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய வரல. அவர் பாவிகளின் சிநேகிதன், பாவிகளே நேசிக்கிற ஆண்டவர். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பாவியை சிநேகிக்கிற ஒருவர் அப்படின்னு நாம் அறிந்திருக்கிறதுனால, நாம் உணர்வடைந்திருக்கிறதுனால, எவ்வளவு யோக்கியமற்ற என்னை தேவன் எவ்வளவாய் பாவியான என்னை சிநேகித்தார். பாவப்பட்டு இல்லை, ஐயோ பரிதாபம் இல்லை, பாவியான எவ்வளவு பாவியாக இருந்த என்னை சிநேகித்து, எவ்வளவு அயோக்கியனான என்னை சிநேகித்து எனக்கு இரக்கம் செய்தாரே என்று ஒரு மனுஷன் உடைபட்டு இரக்கம் செய்கிறான். அப்படித்தான் நாம் இரக்கம் செய்ய எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரக்கத்தை அப்படித்தான் சிநேகிக்கணும். நான் எவ்வளவோ இரக்கம் பெற்றவர். நாம் இப்போ லூக்கா 10 நம்ம வாசித்தோம். நீயும் போய் அப்படியே என்ன செய். லூக்கா 10ஆம் அதிகாரம். நல்ல சமாரியன் அப்படின்னு சொன்னால் நம்ம இயேசுன்னு ஒரு சிலர் நம்ம தியானிப்போம், பாடுவோம். இந்த ஓமானம் அப்படி அல்ல. சொல்ல அந்த ஓமானம் அப்படி அல்ல. பாடுனா தப்பு இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மதவாதிகள் வந்தார்கள், லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை நோக்கி பின் அப்படின்னு எழுதியிருக்கு 30-31. 32 சமாரியன் என்று சொன்னால் எதுக்குமே அருகதையற்ற பாவி, எதையுமே பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத ஒரு மனுஷன், அந்நியன், புறஜாதியான், லேவியன் அல்ல, அவன் ஆசாரியன் அல்ல, அவன் இதற்கெல்லாம் அப்பால் பட்டவன், எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள தகுதியற்ற சமாரியன் அவன். அவன் கடந்து வந்தபோது அப்படித்தான் ஓமையை சொல்கிறாங்க. சொல்லி அவனை பராமரித்தான். 33 உனக்கு தருவேன், ஏதாவது அதிகமாக செலவு பண்ணால் அதை உனக்கு தருவேன்னு 35 சொல்கிறதை கேள்வி வாசிக்கிறோம். கள்ளர்கள் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாக இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது? இதை யாருக்கு சொல்லுகிறார்? ஒரு நியாயசாஸ்திரின்னு எழுதியிருக்கு 25ஆம் வசனத்தில். அவரை சோதிக்கும்படின்னு எழுதியிருக்கு. அப்போ எல்லாம் அவன் தெரிந்தவன், எல்லா விவரங்களும் புரிந்தவன், எல்லா நீதி நியாயங்களெல்லாம் படித்த ஒருவன். நம்மளை மாதிரி சபையில் எல்லா செய்திகளும் தெரியும் நமக்கு, ஏன்னா வருஷங்களாக இருக்கிறோம். ஆனால் ஆவி மட்டும் உயிர்ப்பிக்கப்படலை. நாம் நினைக்கிறோம் சில நேரங்களில் பல கூட்டங்களுக்கு அங்கங்கே போய் நம்ம வந்துட்டதுனால நாம் ரட்சிக்கப்படாமலே ரட்சிக்கப்பட்டதாக நாம் நினச்சிடுறோம். நாம் செய்கிற நீதி, நம்மகிட்ட இருக்கிற சில ஒழுக்கங்கள், ஒரு சில காரியங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் வந்த உடனே கழட்டிடுவாங்க, என்னன்னே தெரியாது. அது தேவையே இல்லாததாக இருக்கும் அவங்களை பொறுத்தவரையில். வாழ்க்கை ஒன்றும், ஆவி ஒன்றும் மாற்றப்படலை, உயிர்ப்பிக்கப்படலை. அங்கே நீதியை சிநேகிக்கலை. எப்படி பெந்தோச சபைகள்லாம் போனாங்கன்னா, எல்லா இடத்துலையும் இருக்குது, அங்கெல்லாம் போனால் அந்நிய பாஷையில் பேசினா தான் they are accepted, அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. ஆவியை பெற்றவர்கள் என்று அவர்கள் சபையில் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும். இங்கேயும் ஆவிக்குரியவர்கள்னு நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு சில மாற்றங்களை செய்தாகணும். அங்கே பேசாததை பேசியாகணும், இங்கே செய்ய விரும்பாததை செய்தாகணும். ரெண்டையும் நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அங்கே பேச வராததை பேசி எல்லாரும் எப்படியாவது ஒத்துக்கொள்ள வைக்கணுங்கிறதுக்காக, ஆவியை பெற்றவன், ஆவியில் நிறைந்தவன்கிறதுக்காக அந்நிய பாஷை பேசி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் தங்களை காட்ட விரும்பி ஒரு காரியத்தை செய்யினா, இங்கேயும் வந்த பிறகு ஒரு சில காரியங்களை செய்து சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையாக இருக்கிறது போலலாம் இருக்கும்.
பேச்சு நடக்க எல்லாம் அப்படியே குனிஞ்சு 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 சத்தமே கேட்க முடியாது. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் பிரதர், சத்தமாக சொல்லிட்டோம்னா என்னமோ கோவக்காரர்னு நினச்சிடுவாங்க. இவர் இப்படி தான் வீட்லேயும் பேசுவாரோ அதண்டுன மாதிரி. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் பிரதர், காதில் உழலைன்னு கேட்கணும், ஏன்னு பக்கத்தில் போகணும். அப்படியே பதுங்கி பதுங்கி ஒரு மாதிரி பேசுவாங்க. இது ஒரு அக்செப்டன்ஸுக்காக, ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுக்காகவா, அல்லது உண்மையிலேயே நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு ஆண்டவர் இப்படி தான் இருந்திருப்பாரா தெரியல. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் ஆண்டவரே, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் ஆண்டவரேன்னு தான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்களா? 5000 பேர் ஜனங்கள் இருக்காங்க. நான் சில சமயத்தில் நான் கூட சொல்கிறேன், அப்படி அது தவறு தான் உணர்றேன். நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா, நல்லா கவனிங்கன்னு சொல்கிறேன். ஆண்டவர் அப்படிலாம் சொல்லியிருக்க கூட செய்ய முடியாது. கவனிக்காட்டிலும் கவனிக்க முடியாத ஜனங்கள் தான் இவர்கள், கேட்கும் திராணியற்றவர்கள் தான் இவர்கள், எத்தனையோ விஷயங்களில் உழண்டு கிடக்கிற பாவிகள் தான். அவர் பாட்டில் உரத்த சத்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறார் 3 நாளாக. கடைசியா கேட்டீங்களா, கேட்டுச்சா அப்படின்னு இல்லை, கடைசியாக அவர் என்ன சொல்கிறார், இந்த ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன்னு சொல்கிற அந்த நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து இரக்கம் செய்ய நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய ஆவியினாலே நம்முடைய ஆவி மறுரூபமாக்கப்பட்டு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகி நாம் இறக்கப்படுகிறோம். அதுதான் இரக்கம், தேவ இரக்கம். நம்முடைய ஆவி தொடப்பட்டு நம்முடைய ஆவி மறுரூபமாகி, எப்படி எழுதியிருக்கு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு மறுரூபம் உண்டாகி, அந்த மறுரூபத்தில் தேவ இரக்கத்தை கண்டு எவ்வளவா இரக்கம் பெற்றவன் நான் அப்படின்னு நம்ம இறக்கப்படுகிறது. அதுதான் தேவனுடைய இரக்கம். இங்கே இந்த பரிசேயன், இந்த சமாரியன் அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்துக்கும் தகுதி இல்லாதவன் என்று உணர்ந்து, அப்படித்தான் இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் 36, இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொன்னார், கேட்டார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே. எப்படி அவனால் இப்படி இரக்கம் செய்ய முடிஞ்சது? அவன் தன்னுடைய நிர்பந்த நிலையை உணர்ந்தவனாக தான் இருக்கணும். ஆண்டவர் சொல்கிற ஓமானத்தில் அப்படி தான். அவனுக்கு ஏதோ இறக்கம் இருந்தது, பொட்டிக்கடையில் வாங்கின இறக்கம் இல்லை அது. அந்த ஓமானத்தை அப்படி சொல்ல மாட்டார் ஆண்டவர். எவ்வளவு இரக்கம் பெறாதவன் நான், சமாரியன், என்மேல் தெய்வம் இவ்வளவா இரக்கமாக இருக்கிறாரே என்று இறக்கப்பட்டான் ஒருவன். நீயும் போய் அப்படியே செய். எப்படி செய்? உனக்கு தேவன் இறங்கி இருக்கிறார் அல்லவா. நியாயசாஸ்திரிக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனை. இப்போ நியாயசாஸ்திரி தேவனை அகப்படுத்தும்படிக்கு கேட்கிறான், சோதனைக்கு உட்படுத்தும்படி, சோதிக்கும்படிக்கு கேட்கிறான். தேவன் உன் மேலே எவ்வளவு இரக்கமாக இருந்தார்னு உனக்கு தெரியுமா? நீயும் போய் அப்படி உணர்வடைந்து செய். இல்லைன்னா நீ இறக்கம் செய்ய முடியாது. நீ இறக்கம் செய்வ, ஓ நீதியாக இருக்கும், உன்னுடைய சுய நீதியாக இருக்கும், சாதாரண மறுபடியும் பிறக்காத மக்களை போல நீ இறக்கம் செய்வ. அது ஓ இறக்கமாக தான் இருக்கும். நீ அந்த இறக்கத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு தான் நீ இருப்ப. நீ இது என்னால் உண்டானதல்ல, தேவனுடையதுன்னு உன்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நீ இரக்கம் பெற்றதை நீ உணரலை. சில நேரங்களில் நம்ம மன்னிக்கணும்னு கேள்விப்படுவோம். எப்படி கேள்விப்படுறோம்னா, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட நீங்கள் மன்னியுங்கள். நான் எப்படி வாசித்தேன்னு சொல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். நாம் எப்போதுமே, நான் அப்படி தான் உணர்றேன், சுவிசேஷத்தை தலைகீழாய் கேட்குறோமோ, தலைகீழாய் புரிந்து கொள்கிறோமோ, சரியாக நம்ம கேட்கலையோ, கேட்க மாட்டேன்றோமோ, எப்போதும் நமக்குள்ள ஒரு சுய நீதி இருக்கிறதுனால எப்போதும் என்னுடைய மனுஷிக காதுகளிலே செய்தியே சத்தியத்தை கேட்குறனோ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். அங்கே ஒரு ஓமானத்தை ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிற 27ஆம் வசனத்தில் கடைசியில் அவனுக்கு மன்னித்து விட்டான். எவனுக்கு கேட்குறீங்களா? எல்லாரும் களைப்பாக தான் வந்திருப்பீங்க. கொஞ்சம் தலைகளை நிமிர்த்தி கொஞ்சம் உற்சாகமாக.
அவருக்கு மன்னித்து விட்டான். யாருக்கு? ஒரு ஓமானத்தை சொன்னாங்க ஆண்டவர். ஒரு பெரிய ஓமானம் அது. பேதுரு அந்த விஷயத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு பயந்து விட்டார். என்ன அந்த ஓமானம்னா, அவர் சொல்லி வருகிற விஷயங்களை சொல்லித்தான் அந்த ஓமானத்தை சொல்கிறார். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால எங்கே இருப்பீங்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்கிற ஒரு மகா பெரியதான உண்மையை சொல்கிறார். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் நீங்கள் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்ன உடனே, அப்பொழுது பேதுரு 21 வசனத்தில், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம்னு தானே எழுதியிருக்கு. 7 தரம்ங்கிறது சட்டம் தானே. 7 தரம் போதும் இல்லை, அதுக்கு மிஞ்சி ஒன்றும் வேண்டாம் அல்லவா என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் இல்லை, 7 தரம் இல்லை, 7 தரம்ங்கிறது சட்டம். நீ அப்படி கேள்விப்பட்டிருக்கலாம். அது மனுஷனுடையது, அவ்வளோதான். அது மனுஷனுடைய லிமிட்டு. மனுஷ நீதி அவ்வளவுதான். ஆனால் 7 70 தடவை 490 தடவை அப்படி வச்சு நீ மன்னிக்கணும்னு சொல்லு. எப்படியானால் அப்படி அவர் சொல்லும்போது இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு 70 தரம்னு சொன்ன உடனே பேதுரு, ஆண்டவரே, என் விசுவாசத்தை, இந்த இடத்துல இன்னொரு சுவிசேஷத்தில் எப்படி இருக்குன்னா, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. 70 தடவை. அந்த மாதிரி விசுவாசம் இல்லை, எனக்கு 7ன்னு இருந்தது, ஒரு மனுஷ லெவலில் இருந்தது. இப்போ உங்கள் லெவலுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் நீதியை சொல்கிறீங்க. ஏன் நீதி 7 முறை, உங்கள் நீதி 70 முறைனா எண்ணிலடங்காத தடவை. 490ன்னு அர்த்தம் இல்லை, எண்ணடங்காத தடவை, கணக்கே வைக்காமல் நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஓமானத்தை சொல்லுகிறார். மனுஷரால் நிறைவேற்ற முடியாத ஒரு நீதியை சொல்லுகிறார் ஆண்டவர். இது மனுஷனால் முடியாது. நீங்கள் 2 சுவிசேஷத்தை வாசிங்கன்னா இது எங்களால் கூடாது. பேதுரு, ஆண்டவரே, இதை யார் செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஒரு ஓமானத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். பரலோக ராஜ்யம்னு அப்படின்னு ஆரம்பித்து தான் ஒருவன் கடன்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து ஓமானத்தை பேசுகிறார். அப்படி பேசும்போது அவனுக்கு மன்னித்து விட்டான் அப்படின்னு. நான் எப்படி நினைக்கிறேன்னு சொல்கிறேன். என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, நாம் மன்னிப்பு பெற்ற ஆட்கள் இல்லை, தவறாக விளைவிக்க கூடாது. இந்த உலகத்தில் எல்லாம் மன்னிக்காமலாம் எல்லாம் உலகமே இயங்குது. எல்லாரும் மன்னிச்சிடுறாங்க தான். மன்னிக்கப்படுகிறதுக்காக மன்னிக்கிறவர்கள் அல்ல. நாம மன்னிக்கப்பட்டதுனால் மன்னிக்கிறவர்கள் அல்ல. இல்லையா? எத்தனை பேர் இப்படி விளைவிக்கிறீங்க? ஏதோ மன்னிக்கிறது நான் மன்னிக்கப்பட்ட தேவன் என்னை மன்னிக்கிறதுக்காக நான் மன்னிக்கிறது இல்லை. அது மனுஷன் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளை அவன் மன்னிக்கப்பட்டான் என்று உணர்ந்து பிறரை 7-70 தரம் மன்னிக்கிறான். அப்படித்தான் ரோமாய் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவனுக்கு மன்னித்து விட்டான். ஆல்ரெடி மன்னிச்சுட்டானா இல்லையா? அவன் போய் மன்னிக்கணும், அவ்வளவுதான். அவன் மன்னிக்கலன்னு தான் எழுதியிருக்கு. இங்கே என்ன எழுதியிருக்கு? 29 வசனம். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் ஒரு வழியில் போகிறான். அப்பன் கடன்பட்ட ஒருவனை சந்திக்கிறான். அவன் வந்து அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து நான் தீர்க்கிறேன் என்று சொன்னான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு மன்னித்து விட்டான் எழுதியிருக்க. அவரிடத்தில் போய் சொன்னான், நடந்ததெல்லாம் அறிவித்தான். அப்பொழுது அவன் இவனை கூப்பிட்டு, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதனால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னிச்சேனே. நான் உனக்கு இறங்குனது போல நான் உனக்கு, கவனிங்க, இறக்கப்பட முடியாது. நிச்சயமாக சொல்கிறேன், மனுஷிகமாக இறக்கம் தான் நமக்கு இருக்கும். மனுஷிகமாக தான் இறக்கப்பட முடியும். வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆண்டவரிடத்தில் சத்தியத்தின்படி தான் நமக்கு இறக்க இருக்கணும். இயேசுவை போல தான் நமக்கு இறக்க இருக்கணும். எழுதியிருக்கிறபடி, நான் உனக்கு இறங்குனது போல
நீயும் உடன் கடன்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொன்னார். அப்போ நாம் மன்னிக்கணும், மன்னிக்கப்படுறதுக்காக மன்னிங்க அப்படியா? இல்லை, மன்னிக்கப்பட்டதுக்காக மன்னிங்க. முதல்ல இங்கே மன்னிக்கப்படுறதுக்காகவே மன்னிச்சுக்கிட்டு இருக்கவங்களா சபையில் உட்காந்து கிடக்கிறது? என் பாவம் மன்னிக்கப்படணும், அதனால் நான் மன்னிக்கப்படணும் அப்படியா? அவங்களா சபையில் உட்காந்துருக்கிற மக்கள்? சபையில் உட்காந்துருக்க மக்கள் இன்னும் மருவம் அடைந்த மக்கள். அவர்கள் எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கான ஒரு தாற்பயம் அவர் உள்ளத்தில் உண்டாயிருக்கிறது. அது என்னன்னா, அவர்கள் திரளாய் மன்னிக்கப்பட்டவர்கள், அதனால பிறரை மன்னிக்கிறார்கள். அப்படித்தான் எழுதியிருக்கு. இறங்க வேண்டாமோ? ஏன் இறக்கம் இல்லை? உனக்கு எஜமானாகிய தேவன் எவ்வளவா இறங்கினார்னு ஒரு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு நீ புரியல. இங்கே உட்கார்ந்துருக்குள்ள மனைவி புருஷன் மேலே இறக்கம் இல்லாதவரோடு இருக்கிறோம். ஏன்னா தேவன் பாராட்டின இறக்க மனைவிக்கு புரியல. நல்லவர்களை யாரும் சிநேகிப்பாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அது ஆயக்காரரும் பாவிகளும் செய்கிறது. நல்லவங்களே சிநேகிக்கிறது, சிரிக்கிறவங்கள்டே சிரிக்கிறது, குணமாக பேசுகிறவங்கள்டே குணமாக பேசுகிறது, இதுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. நம்ம சபைக்கு கூட வர வேண்டியதில்லை. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நல்ல மனுஷர்களோட சுற்றிக்கிட்டு திரிஞ்சாலே போதும், நல்லவங்களாக மாறிடலாம். இயேசுனிடத்தில் வந்தது அதுக்காக இல்லை, விசேஷித்து செய்ய நாம் இயேசுனிடத்தில் வந்திருக்கிறோம். வாழ்த்தவர்களை வாழ்த்த அல்ல, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க, துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபிக்க. பரவாயில்ல, நம்மள்கிட்ட குறைகள் இருக்கலாம், ஆனால் அவன் தான் நீதிமான். நீதி செய்கிறவன் அல்ல, அவன் நீதிமானாக இருந்து நீதி செய்கிறவன். அப்போ உனக்கு இறங்குறது போல நான் இறங்குறது போல நீ இறங்க வேண்டாமா? அப்போ தான் எழுதியிருக்கு 34 அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்துன்னு எழுதியிருக்கு. அப்படி எழுதிட்டு தான் 35 அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனாலும் எழுதி முடியுது. மன்னிச்சுட்டா மன்னிக்கப்படுங்கிறது தர்மம் தலைக்காக்குன மாதிரி. தர்மம் நன்மை செய், நன்மையே நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா சில சுலோகங்களை? நன்மையே செய், நன்மையே நடக்கும், தர்மம் தலைகாக்கும். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில், உண்மையில் அது கிறிஸ்தவ வாழ்க்கையில். எல்லா மதங்களும் இதைத்தான் போதிக்குது. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் சார், அப்படியா? கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியா சொல்லி கொடுக்குது. ஆண்டவர் அப்படியா நமக்கு சொல்லி, நீங்கள் நல்லவனாக ஆகணும். நீதி செஞ்சால், தர்மம் செஞ்சால் தலை காக்கும், தலைமுறையாக காக்கும். அதுக்கு தான் நிறைய பேர் இப்போல்லாம் மோர் ஊச்செல்லாம் ரோட்டில் வச்சு மோரெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. தர்மம். சிலர் நடந்து போகிறவங்களுக்கு பச்சை தண்ணி அப்படியே அடித்து நடந்து போகிறதுக்கு, கால் சுடாமல் நடந்து போகிறது பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருங்களா தர்மம் செய்கிற மக்களை? அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்க? இறக்கப்படுங்க சார், உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும் சார். தர்மம் ஒரு நாள் உங்களை தலையை காக்கும். ஆண்டவர் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாரா நமக்கு? இல்லை, அப்படி இல்லை. அப்படி நாம் ஒரு மதவாதிகளாய், ஒரு புரட்சி விரட்சிக்கப்படாதவர்களாய் நாம் அப்படி சிந்திக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம இங்கே வர வேண்டியது இல்லை. இயேசுவினிடத்தில் வந்த பிறகு அப்போ இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாமா பிரதர்? இதை விட அதிகமாக செய்யணும் பிரதர். அதிகமாக செய்வோம், இதை விட அதிகமாக செய்வோம். ஏன்னா தேவனுடைய ஆவியினாலே நம்ம மறுரூபப்படுத்தப்பட்ட மக்கள், மனம் புதிதான மக்கள். நாம் தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் பிறந்த மக்கள். தேவனுடைய ஆவி இப்போ இயேசுவை போலவே நம்மளை இருக்க செய்யும். அதுதான் நம்மளை அப்படித்தான் உந்தி தள்ளுகிறது. கிறிஸ்துவை போல நம்மளை மாற்றுது, கிறிஸ்துவின் சிந்தையாய் நம்மளை மாற்றுகிறது. கிறிஸ்து எப்படி நன்மை செய்தார்? நன்றி அறியாதவர்களுக்கும், துரோகிகளுக்கும், பாவிகளுக்கும், அவருக்கு விரோதமாக இருந்தவங்களுக்கு, நன்றி இல்லாதவர்களுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சுபாவத்தை தேவன் நம்மிடத்தில் உண்டாக்க முதல்ல நம்மளுக்கு அப்படித்தான் நம்ம இரக்கத்தை சிநேகிக்கணும். நான் இரக்கம் பெற்றவன் அப்படிங்கிறத அதை நம்ம சிநேகித்து பிறருக்கு நம்ம இரக்கம் காட்டுறோம். நான் மன்னிக்கப்பட்டவன், அதனால் நாம் மன்னிப்பை பிறருக்கு கொடுக்குறோம். மன்னிக்கப்படணுமே, இல்லைனா மன்னிக்கப்பட மாட்டேனே, மன்னிப்பு கேட்டுறணும், இல்லைனா மன்னிக்க மாட்டார் ஆண்டவர், மன்னிப்பு கேட்டுறணும், ஆண்டவர் எனக்கு மன்னிக்க மாட்டார். இப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்குது நமக்கு. மன்னிப்பு கேட்கணும் தான், வேண்டாம்னு சொல்ல, தவறு செய்துட்டா உடனே மன்னிப்பு கேட்கணும் தான். அது என்னத்தில், என்ன அடிப்படையில்? ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க மாட்டார்னா
மன்னிச்சிட்டாரா மன்னிக்கலையா? மன்னிச்சிட்டாரா மன்னிக்கலையா? பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா இல்லையா? கொஞ்சம்தான், நான் கொஞ்சம்தான். ஏன்னா மன்னிக்கப்பட்டா எனக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பிறரை மன்னிக்காமல், இன்னும் என் பாவம் மன்னிக்கப்படணும், என் பாவம் மன்னிக்கப்படணும், என் பாவம் பண்ணணும், மன்னிக்கப்படும் பிறர்கிட்ட மன்னிக்கிறது, பிறரை மன்னிக்கிறது. ஏன் மன்னிக்கணும்? என் பாவம் மன்னிக்கப்படணும்ல. இவ்வளோ நாளா ஊசல் அடிக்கிட்டே தான் இருக்க வாழ்க்கை. அது மன்னிக்கப்பட்டாயிற்று. மன்னிச்சதுனால இப்போ நான் மன்னிக்கிறேன், அவ்வளோதான். நீதிமான ஆனதுனால நான் நீதி செய்கிறேன். என் மேலே தேவன் இரக்கமாக இருந்ததுனால இப்போ பிறர் மேலே இரக்கமாக இருக்கிறேன். தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறதுனால பிறர் மேல் நான் அன்பாக இருக்கிறேன். தேவன் தன்னையே எனக்கு கொடுத்ததுனால என்னை நான் பிறருக்கு கொடுக்குறேன். இப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கணுமே தவிர, அப்படி தான் இருக்கணுமே தவிர, அப்படி இல்லைன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது சரியாக நல்லதாக இருக்க முடியாது. தேவன் ஆரம்பத்திலேருந்து அப்படி தான் விரும்புகிறாங்க. இரக்கத்தை நீ சிநேகித்திரு. என்ன சிநேகித்திருன்னு அர்த்தம்? நீ என்னை நேசித்திருன்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, நீ நேசித்திரு, அது போதும். பாக்கி எல்லாம் உன்னால் செய்ய முடியும். என்னை போல உன்னால் செய்ய முடியும். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவ போல வாழத்தாங்க நம்ம வந்திருக்கோம். தேவனை சிநேகிக்கணும். நாம் மன்னிக்கப்பட்டதையும் இரக்கம் பெற்றதையும் தயவு பெற்றதையும் தேவன் நம்மை நினைக்காமல் இருக்கிறதையும் எவ்வளோ கடல் ஆழத்தில் போட்டார் என்பதையும், வராமல்ல சில தவறுகள், சில பாவங்கள், சிலருடைய பாவங்கள் மனசில் வராமல்லாம் இல்லை. நம்ம ஒன்றும் நடிக்கக்கூடாது. வரும். அவைகளை நினச்சி அவர்கள் மேலே திரும்பவும் நாம் ஒரு கரகரன்னு ஆகக்கூடாது. வரலாம். பழைய உடன்படிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் விளங்கிக்கணும். கிறிஸ்துவ நீதி அப்படி தான் நான் விளங்கிக்கிறேன். பழைய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறதுங்கிறத பற்றியெல்லாம் எழுதியிருக்கு. பெரம்பெடுக்கணும், அடி கொடுக்கணும், சிக்ஷிக்கணும், போதனைகளும் நிறைய எழுதியிருக்கா இல்லையா? ஆனால் பரிசுத்த ஆவியானவர், நாம் அதை வேண்டான்னு சொல்லலை. அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்த காலங்களில் பிள்ளைகளை அப்படி நடத்தணும். ஆனால் புது உடன்படிக்கை அதை விட ஒரு மெச்சமான அல்லது ஒரு மேன்மையான பாதையைத்தான் நமக்கு திரும்பவும் காட்டுது. அதை எப்படி காட்டுது பாரு. அங்கே அடி, அங்கே உத, பெரம்பு எல்லாம் ரைட், நம்ம செஞ்சதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு சொல்ல, நம்ம கேட்டதெல்லாம் சரிதான். ஆனால் நாம் அப்படியே இல்லை. நாம் இன்னும் வளர்ந்து வருகிறோம். எல்லாரும் மனம் புதிதாகிறதுனாலே மர்வம் அடைகிறோம். எப்படி வர்றோன்னா, எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் சின்ன பிள்ளைகளை நம்ம நிறைய பேர் வளர்க்குறோம், வச்சுருக்கிறோம். எல்லாரும் நம்ம ஆண்டவரை போல் மாறத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? பிதாக்களே, 4ஆம் வசனம். ஒரு மேன்மையான வழிக்கு தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாமல். அது எப்படி எழுதியிருப்பார்? நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாமல்னா என்ன அர்த்தம்? எபேசியர் 6:4 அப்படி வாசிக்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாமல் அப்படின்னா என்ன அப்படின்னு வாசித்தேன். உங்கள் மேலும் தேவன் கோபப்படாமல் இருந்தது போல நீங்களும் அப்படி வாசித்தான். நீங்களும்னு எழுதியிருக்கல, அந்த வார்த்தையை அப்படி நான் வாசிக்கும்போது எப்படி வாசித்தேன்னா, பிதாக்களே, பெற்றோரே, நீங்களும் உங்கள் மேல் தேவன் எப்படி கோவப்படாமல் உங்களை எப்படி கோவப்படுத்தாமல், உங்கள் மேலே எப்படி கோபமாக இல்லாமல் கோவப்படுத்தாமல் உங்கள்கிட்ட தேவன் இருந்தாரோ, அப்படியே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதலிலும் அவர்களை கோபப்படுத்தாமல் அடிக்கிறது. ஒரு பெரிய கிருபை வேணுமா வேணாம்? கோபப்படாமல் அடிக்கிறது. பிள்ளைகளை அடித்தா பிள்ளைகள் கோபப்படாமல் இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்டுக்கு நாம் வர்றோம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி கொண்டா, பிள்ளைகளை நாம் கண்டித்தா பிள்ளைகளை கோவப்படுறது, நாம் கோவப்படுறதில்லை, கோவப்படாமல் அடிக்கிறோம், கோவப்படாமல் போதிக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயங்களுக்கு நாம் வளர்ந்து வருகிறோம். இதெல்லாம் மறுபடியும் பிறந்த ஆவியை உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு தகப்பனும் தாயால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். பெரம்பால் யார் வேணாலும் அடிக்கலாம். அதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவையில்லை. காட் பூட்டுன்னு மிரட்டலாம். அதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவையில்லை.
நான் மூப்பற்ற சொல்லிடு. அதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவையில்லை. அதுங்களை அடிக்கிறோம், அதுங்க கோவப்படலை. நாம் அடிக்கிறோம், அது நாமும் கோவப்படலை. எவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்டு! அப்படி தான் தேவன் மறுபடியும் பிறந்த நம்ம அப்படி தான் விளங்கிக்கணுங்க. தயவுசெய்து நான் அப்படி தான் வாசிக்கும்போது அப்படி தான் விளங்கிக்கிறேன். எத்தனையோ தவறுகள் நான் செய்திருக்கிறேன். என் கோபத்தை தீர்க்க, பிள்ளைகளை கோபப்படுத்த, நம்முடைய நற்பெயருக்காக, நமக்காக குச்சி, நம்முடைய ஸ்டாண்டர்ட் குச்சி அப்படின்னு இல்லை. ஆண்டவரே, பிள்ளைகள் கோவப்படக்கூடாது, நானும் கோவப்படக்கூடாது, என் கோபத்தை தீர்க்க வழியாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு உங்கள் ஆவியை தாங்க. அப்படி வளர வேண்டியவர்களாக தானே நம்ம இருக்கணும். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. சொல்லுங்கள், எத்தனையோ வருஷங்களாக கேட்டுக்க, நான் தப்பு சொல்லலை. அதனால் பெரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை, பெரம்பை கையாண்டவங்கள்லாம் ஒரு அல்லையிலையா சொல்லுங்கள். கோபப்படாமல் இதில் கையாண்டவங்க ரொம்ப சுருக்கம். நான் குறை சொல்லலை, ரொம்ப சுருக்கம். எண்ணிடலாம், இருக்கோ இல்லையோ. கோவப்படாமல், பிள்ளைகள் கோவப்படாமல். இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க, கொலேசியர் புஸ்தகம். நம்ம இன்னும் வளர்ந்து வருகிறோம் மேலே, எல்லாரும் சந்தோஷமாக. மூணாம் அதிகாரம். நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் நமக்கு ஒன்று செய்ததை சில சமயங்களில் நீங்கள் எப்படி உணர்ந்திருக்கீங்களா? பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஏதோ அது கண்டிக்கப்படணும், ஒரு ரொம்ப ரூடாக அல்லது ரொம்ப ஆக்ரோஷம்ன்றதை நான் கோபத்தில் சொல்லலை, கண்டிக்கணும். அந்த தீவிரத்தில் நாம் கண்டிக்க போனால், உன்னை விட இந்த பிள்ளை எத்தனையோ மடங்கு தேவலடா, உன்னை விட இந்த பிள்ளைகள் எத்தனையோ மடங்கு தேவலாம். அதனுடைய அர்த்தம், நீ சின்ன பிள்ளையில் இருந்த பாரு, அதை விட இந்த பிள்ளைகள் எத்தனையோ மடங்கு தேவலான்னு தேவன் பேசலையா நம்மோட? அப்படியே குச்சை கீழே போட்டுற மாதிரி இல்லையா? சகோதரிகிட்ட அப்படி பேசலையா? உன் மகளே, உன் பொண்ணு நீ சின்ன பிள்ளையில் இருந்ததை விட எத்தனையோ பல மடங்கு தேவலாம். அப்படி ஒரு சத்தத்தை, எவ்வளவா உன் மேலே நான் இரக்கமாக இருந்தேன் அப்படின்னு தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்குறோமா? எனக்கு அடிக்க ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு இப்படி மிரட்டுறதுக்கு ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவர் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுடலாம். ஆனால் அதுக்கும் மேலே நம்ம முயற்சிக்கிறோம் பாருங்கள், அது அவருடைய தயவையும் இரக்கத்தையும் நாம் புரியாததுனால, அவர் நம்மேல் காட்டின இரக்கத்தை நாம் புரியாததுனால, அவர் நம்மேல் வைத்த தயவை புரியாததுனால. ஆமாண்டவரே, எவ்வளவோ மோசம், எவ்வளவோ தேவலாம் என் பிள்ளைகள். இது ஒன்று நான் இப்போ செய்தால் நல்லாகாது. இந்த பாவியை நல்லாக்குன நீர் அவங்கள நல்லாக்குனாதான் அது நல்லாகும். என்ன நீங்கள் எப்படி நல்லாக்குனீங்க? அதுபோல் என் பிள்ளைகளை நீங்கள் நல்லா ஆக்குறேன்னா அதுங்க நல்லா ஆகாது ஆண்டவரே. அது இப்படி தான் எழுதியிருக்கு. திரும்ப எபேசியர் புஸ்தகத்தை எடுத்துங்க, அது எப்படி எழுதியிருக்கு பாருங்கள். சிக்ஷையிலும் நல்ல கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் சிக்ஷை, 4ஆம் வசனம். உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிக்ஷை, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய போதனை, நீதி போதனை அல்ல, நீதி போதனை அல்ல. அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற போதனை, நீதி போதனை அல்ல. நீ அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அந்த பிள்ளையை பாரு இப்படி இருக்கு, இந்த பிள்ளை பாரு இப்படி இருக்கு, நீ பக்கத்தில் பார்த்தியா எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, அந்த நீதி போதனை இல்லை. அறம் செய்ய விரும்பின மாதிரிலாம் இல்லை, அந்த நீதி போதனை இல்லை. கர்த்தர் கேட்கிற போதனைங்கிறது நம்ம தீமோத்தேயுலலாம் வாசிக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம். அது என்னன்னா, கிறிஸ்து அவனுக்குள்ளே உருவாகிற உபதேசம், கிறிஸ்து அவங்களுக்கு உள்ளத்துக்கு வேணுமேங்கிற உபதேசம், கிறிஸ்து தானே பாவத்தை குறித்து போதிக்க முடியுங்கிற அறிவு, அந்த போதனை. கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காய் சிலுவையில் மரித்தாரே, அவர் நமக்கு பலியானாரேன்னு சொல்கிற உபதேசம். கிறிஸ்து பிள்ளையோட உள்ளத்துக்கு வந்துட்டா அவர் பிள்ளைகளை மாற்றி விடுவாரே என்கிற உபதேசம். அதுதானே நம்ம
நம்மளை கிறிஸ்து வந்து நம்மளை மாற்றினாரா, நாமே மாறிட்டோமா? தெரியல. இங்கே தானே மாறினவங்களால பெரும்பாடாக இருக்குது. கிறிஸ்து தங்களை மாற்றினவர்களால் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே, என்ன மாற்றின ஆவியானவர் என் பிள்ளைகளை மாற்றணும். எனக்கு என்ன சொன்னாங்க? இப்படியா மிரட்டிக்கிட்டு தான் இருந்தாங்களா? இல்லை, அவர் நமக்குள்ளே வந்து, அவருடைய ஆவி நமக்குள்ளே வந்து மனசை புதிதாக்கி மகிமை மேல் மகிமையடைய செய்து அவரை பார்க்க செய்து அவருடைய இரக்கம், தயவு, மன்னிப்பு, தயாளத்தை புரிந்து கொள்ள அவர் உள்ளே இருந்து நமக்குள்ளே பேசி நம்மை உணர்த்தி நம்ம மாற்றினாரே, அதுபோல பிள்ளைகளை நீங்கள் மாற்றணும் ஆண்டவரேன்னு சொல்லுகிற போதனை. ஓகே, என்ன நம்ம 3ஆம் அதிகாரம் கொலோசியர் 3:21. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு நிறைய தவறுகளை செய்த நான் தான் உணர்வடைந்து சொல்கிறேன். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி. தேவன் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க? நாம் திடனற்று போகாதபடி. சில சமயத்தில் கண்டும் காணாதவராக இருந்தார். இந்த நேரத்தில் இதை சொல்ல வேண்டான்னு சொல்லலை. அவர் சீசர்கிட்ட இருக்கும்போது அப்படி சொன்னார். இப்போ நான் சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தாங்க மாட்டீங்க. எங்கள் கூட தேவன் பேச வேண்டாம்னு சொன்னாரே, அவர் தான் இப்போ வந்திருக்கிறாரு. மோசையும் நானும் மிகவும் பயந்து நடுங்குகிறேன்னு சொன்னாரே, அவர்தான். தேவன் எங்களோடு பேச வேண்டாம் என்று சொன்னவர் தான் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி இரக்கமும் தயவும் சாந்தமும் நீடிய பொறுமையும் மன உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் தன்னுடைய நிலையை உணர்ந்தவராய், நான் இப்போ சொன்னால் தாங்க மாட்டீங்க, நான் போவேன், என்னை போல ஒருவர், அந்த மென்மையான ஆவியானவர் வருவார், அந்த புறா போல ஆவியானவர் உங்கள் மேலே வருவார், அந்த சாந்தமுள்ள ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்து அறிவிப்பார். இப்போ தாங்க மாட்டீங்க. அப்போ நாம் ஆண்டவர் நம்ம திடனற்று போக, நான் இப்போ சமீப காலம் அப்படி தான் உணர்வடைகிறேன். வேணும், இதெல்லாம் இப்போ சொல்ல வேணும், இப்போ சொல்ல வேணும், வேணும், காலம் போட்டு இப்போ என்ன இருக்கு. எப்போவுமே தேவன் வெயிட் பண்ணுறது போல் வெயிட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஒரு மனுஷன் குடிக்கிறான், அவனை பற்றி ஒன்று சொல்கிறது, அவன் தான் கெடுக்கிறான். சிகரெட்டு பிடிக்கிறான், தண்ணியும் கெடுக்கிறான். அதனால் ஒருத்தருக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் பிறரை பாதிக்க எப்போ ஆகிறான் அவன், அப்போ அவனை பாரு. ஒரு பாவம் பிறரை எப்போ பாதிக்குது, அப்போ தான் தேவனும் ஆக்ஷனில் இறங்குவாங்க. அது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. குடித்தாம்னா அவன் காசு, அவன் உடம்பாகுது, கல்லீரலுக்கு அழுகி சாக போகிறான், கேன்சர் வந்து சாக போகிறான். அதனால என்ன, அன்றைக்கி புதன்கிழமை கூட கூட சொல்லிட்டு போகிறேன். 2 விஷயங்களை. ஒன்று, ஆபேல் நிமித்தம், ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. எத்தனையோ வருஷங்களை நாம் கேட்டுட்டு இருக்கோம். காயினை தேவன் சபித்தான்னு எழுதியிருக்கு. ஆதாம் நிமித்தம் பூமி தான் சபிக்கப்பட்டது. காயினை ஏன் சபித்தாங்க? காயின் செய்த பாவம் இன்னொருத்தனுக்கு விரோதமானது, அப்போ தான் சபித்தாங்க. காயினை மனுஷனை சபித்தாங்க. எப்பமெல்லாம் நாம் பிறரை கெடுக்கிறோமோ அப்போ தான் தேவனும் நம்மளை திடனற்று போக பண்ணுவாங்க. எப்பமெல்லாம் நாம் நமக்கே செய்கிறத பற்றியெல்லாம் ஆமாண்டவர் வெயிட் பண்ண, இன்னும் பேசும் அமைதியாக இருப்பாங்க. பேசிக்கொண்டே இருப்பார். மெல்லிய சத்தத்தோடு இரக்கமாய் தயவாய் மெல்லிய சத்தத்தோடு உணர்த்தி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நாம் அதையும் தாண்டி எப்போ பிறருடைய வாழ்க்கையை கெடுக்க முயற்சிக்கிறோமோ அன்றைக்கு அவர் நம்மளை திடனற்று போக பண்ணி விடுவார். நான் அப்படித்தான் இதை படித்த போது உடனே, அவர்கள் உங்கள் பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று நீங்கள் போக விடாதீங்க, அவர்களை போக மாட்டாங்க. நான் இருக்கிறது போல இருக்கு. இதெல்லாம் ஒரு மனுஷனை செய்ய முடியாதுங்க, சாத்தியமே கிடையாது. மறுபடியும் பிறக்காத, பரிசுத்த ஆவியை பெறாத ஒரு தகப்பனும் தாயால் இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றவே முடியாது. சும்மா நான் சொல்லி இதெல்லாம் நடக்கவே நடக்காது. மலப்பிரசங்கத்தினுடைய ஒரு நீதி கூட மறுபடியும் பிறக்காத, மனம் திரும்பாத ஒரு மனுஷனால் நிறைவேற்றவே முடியாது. ஒரு வசனத்தை வாசித்தான் நான் நேற்று கூட, பாக்கியவான் பாக்கியவான்னு சொல்கிறான். இதை செய்கிறவன் பாக்கியவான், இதை செய்கிறவன் பாக்கியவான்னு வாசிக்காம
பாக்கியவான் இதை செய்கிறான், பாக்கியவான் இதை செய்கிறான், பாக்கியவான் இதை செய்கிறான். நீதி செய்கிறவன் பாக்கியவான், பாக்கியவான் நீதி செய்கிறான், நீதி செய்கிறவன் பாக்கியவான் இல்லை அப்படின்னு படிச்சப்போ எனக்கு இன்னும் உற்சாகமாக இருக்குது. ஒரு மனுஷன் பாக்கியவானாக இருக்கிறதுனால நீதி செய்கிறான். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் அந்த சர்ச்சுக்கு சின்ன வயசுலேருந்தே வரேன். கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக வரேன். நிறையா விஷயத்தில் வந்து எனக்கு என் வாழ்க்கையில் நிறையா டவுட் இருக்கும். அதெல்லாம் தேவன் வந்து அவங்களோட வார்த்தையால் தான் வந்து எனக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டவுட் என்னன்னா, எங்கள் அப்பா அம்மா சர்ச்சுக்கு வராங்க, அதனால தான் நானும் சின்ன பிள்ளைலேருந்தே சர்ச்சுக்கு வரணும். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா வரலைன்னா நானும் வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு டவுட் எனக்குள்ளே நிறையா இருந்துச்சு. அப்போ தேவன் வந்து எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. யோவான் 15:14 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு ஏசப்பா எல்லா விஷயத்துலேருந்தும் அவங்க வசனம் மூலயமா தான் என்கிட்ட பேசினாங்க. நான் யாராவது என்னை நீ ரட்சிக்கப்பட்டுட்டியான்னு கேட்டால் நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு டவுட் இருக்கும், நம்ம சும்மா வாயால் தான் சொல்கிறோமோ, தேவன் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை மூலமாக சொன்னால் அது இன்னும் நம்மளுக்கு நல்ல ஒரு உறுதியாக இருக்குமே, ஒரு நிச்சயம் பெற்றிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் நான் தேவன்கிட்ட கேட்டிருக்கேன். ஏசப்பா நான் நிஜமாகவே ரட்சிக்கப்பட்டேனா அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு அப்போவும் தேவன் வந்து ஒரு வசனம் சொன்னாங்க. யோவான் 6:36-7 நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாய் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு எனக்கு இந்த வார்த்தையை தான் ஏசப்பா சொன்னாங்க. அதுலேருந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன், நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எதாவது செஞ்சேன்னா எனக்கு அது எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆனதே இல்லை. ஏன் ஏசப்பா எனக்கு நான் செஞ்சுமே எனக்கு ஏன் ஏசப்பா எதுவுமே சக்ஸஸ் ஆகலை, நான் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் கேட்குறேனே, நீங்கள் ஏன் எனக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அப்போ ஏசப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, நீ எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி தாம்மா செய்கிற, நீ வந்து என்னோடய சித்தத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வசனம் சொன்னாங்க. ரோமர் 12:2 நீங்கள் அந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நாமத்தையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தளித்தராக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு எனக்கு இந்த ஒரு வசனம் சொன்னாங்க. இந்த வசனத்தை படித்ததுலேருந்து நான் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தேவனோட சித்தம் தான் நிறைவேறணும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் ஏசப்பா உங்கள் சித்தம் மட்டும் நிறைவேறணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிட்டேன். ஞானஸ்தான விஷயத்துலேயும் வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, சர்ச்சில் எல்லாருமே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, நான் எடுக்கக்கூடாது ஏசப்பா, எனக்குன்னு ஒரு கரெக்டான டைம் கொடுங்க, நான் ஞானஸ்தானத்துலேயும் உங்கள் சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணேன். கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றார்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் அப்படின்னு இருக்குது. இந்த வசனத்தின்படி நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து விசுவாசிக்கிறேன். எனக்கு எப்போவுமே வந்து ஒரு வசனம் ரொம்ப உற்சாகமாகவும் இருக்கும், அந்த வசனத்தை நான் ரொம்ப கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் கடைப்பிடிக்கிற வசனம் வந்து எபிரேயர் 13:5-6 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார்களே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னு சொல்லி நான் என் நம்பிக்கை அறிக்கையிட்டேன். ஆமாம். நான் சின்ன வயசுலேருந்து சபைக்கு வந்துகிட்ருக்கேன். நான் சின்ன வயசில் அப்பா அம்மா வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சின்ன வயசில் சபைக்கு வந்துட்டுருக்கேன். எனக்காக ஒரு உணர்வு தோணுதுன்னா, வேலைக்கு போன டைமில் பார்த்தீங்கன்னா வேலை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுத்தேன். சபைக்கு வர்றது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு எப்போது வேலையில் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்றதுனால சண்டேஸ் ஒர்க்கு வச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு போயிடுவேன். எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருந்தது. அப்புறம் ஒர்க்கு இல்லாத டைமில் தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன். எனக்கு சர்ச்சுக்கு வர டைம்லலாம் ஒரு கில்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னடா இது, நம்ம வந்து ஒர்க்குக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், நம்ம சர்ச்சுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லையே அப்படின்னு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்தது. நான் அங்கே வந்து நல்லவன், ஒர்க்கில் நல்லா வேலை பார்க்குறேன்னு பேர் எடுத்தேன். ஆனால் ஆண்டவரை விட்டு நான் ரொம்ப விலகி இருந்தேன். எனக்கு இது எப்போ தோணுச்சுன்னா, ஒரு டைம்
பிரதர் சொன்னாங்க, நீங்கள் வந்து நல்லவனாக இருக்க விரும்புறியா இல்லை ஆண்டவர் பிள்ளையாக இருக்க விரும்புறியான்னு. அப்போ எனக்கு மனசில் ஒன்று குத்திக்கிட்டே இருந்தது. என்னடா இது நம்ம இப்படி சொல்கிறாங்களே, நம்ம ரொம்ப விலகி இருக்கோமோன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருந்தது. அப்போ எனக்கு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ஏன்னா நான் வேலை செய்கிற இடத்துல வந்து நான் ஒரு கிறிஸ்தவன் நான் சொன்னதே இல்லை. அவங்க வேலை சொன்னாங்கன்னா நான் செஞ்சிருவேன். சண்டே சபைக்கு போகிறேன்னா நான் சொன்னதே இல்லை. ஆனால் அன்னைக்கு இது எனக்கு உணர்த்தின அடுத்த வாரமே நான் போயிட்டு மேனேஜர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் வந்து சண்டே சர்ச்சுக்கு போகணும், அதனால் என்னை வச்சு சண்டே வந்து ஒர்க்கு பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவங்களே ஆச்சரியமாக பார்த்தாங்க. சர்ச்சுக்கெலாம் போறியா? ஆமாம் சார், நான் சர்ச்சுக்கெலாம் போகிறேன், தயவுசெய்து இதுக்கப்புறம் எனக்கு சண்டே பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். அன்னையிலேருந்து அவங்க ஒரு 2 வாரம் எனக்கு அந்த மாதிரி டைம் கொடுத்தாங்க. மறுபடியும் ஒர்க்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதுக்கடுத்து டைரெக்டாக ஓனர்கிட்டே போனேன். சார் இந்த மாதிரி தயவுசெய்து எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், நான் வந்து சர்ச்சுக்கு தான் போகணும், எனக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் சொல்ல பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து ஓனர் வந்து சரி நீ சர்ச்சுக்கு போ, இதுக்கப்புறம் உனக்கு வந்து சண்டே பிளான் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது என் நம்பிக்கையாக நான் வந்து எல்லாருக்கும் நான் அறிக்கை விட்டேன். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்து ஆர்சி கிறிஸ்டின் தான். தேவன்னா யார், பாவனா என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு நான் வளர்ந்துட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் வந்து ஏசப்பா வந்து என்கிட்ட அவங்கள மனம் திரும்ப வச்சு ஏசப்பானா யாருன்னு எனக்கு புரிய வைக்கணும்னு ஒரு இன்சிடெண்ட் மூலயமா ஏசப்பா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு ஏசப்பா வந்து பைபிளில் சொன்ன வார்த்தை வந்து எனக்கு வந்து அது சின்ன வயசில் அர்த்தம்லாம் தெரியாது. எனக்கு வந்து உடம்புல வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தினால வந்து எனக்கு சரியாகுமா என்னான்னு தெரியாத அளவுக்கு சின்ன வயசாக இருந்தேன். அப்போ வந்து தேவன் வந்து அந்த விசுவாசம்னா எனக்கு தெரியாது, ஆனால் வந்து ஏசப்பா வந்து நம்மளை நல்லாக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே ஏசப்பா வழியில் நான் நடந்து கொஞ்சம் சர்ச்சுக்கெலாம் வர ஆரம்பித்தேன் அம்மா அப்பா கூட. அப்புறம் வந்து 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த காலேஜ் வந்து நாகப்பட்டினத்தில் ஐசக் நியூட்டனில். அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து இந்த மழை டைம்லலாம் எனக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால ஒத்துக்கலை, உடம்புக்கு ஒத்துக்காமல் மறுபடியும் நின்றுட்டு பொறையாரில் ஒரு காலேஜில் சேர்ந்துட்டேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, அங்கே இன்ஜினியரிங் படித்த, அதை விட்டுட்ட, அது எவ்வளோ வேல்யூவானது, அதை விட்டுட்டு இப்படி வேஸ்ட்டாக வந்துட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த காலேஜ் வந்து ஒரு கிறிஸ்டின் காலேஜ் தான். எந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் சரி, எல்லாமே தேவனோட வழியில், தேவனுக்கு புறம்பாக எதுவும் நடக்காது. ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ வந்து என் மனசில் தோணும், நம்ம வந்து இப்போ படிக்கிற காலேஜ் வந்து தேவனுடைய நாமத்தை வந்து அபிஷேகம் பண்ணுற ஒரு காலேஜ் தான். அதனால் அந்த காலேஜில் சேர்ந்துருக்கோம், இப்படி வேஸ்ட்டாக்கிட்டோமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணாலும் ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்க பைபிளில் உள்ள வார்த்தையை எடுத்து அவங்க சொல்லுவாங்க எங்ககிட்ட, இதை மாதிரி பைபிளில் இருக்குது, நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பைபிள் கொடுத்து எல்லா பிள்ளைங்களையும் படிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது நான் அம்மா சொல்லும்போது எனக்கு தோணும், நம்ம இப்போ படிக்கிற காலேஜே பெட்டரான காலேஜ் தான். இப்போ படிக்கிற காலேஜில் நம்ம ஓகே தான், ஏசப்பா நம்மளை வந்து அவங்க எந்த காரியம் செஞ்சாலும் அது வந்து அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது, அவங்க கிரியினால தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசித்தேன். அப்புறம் ஞானஸ்தானத்தை பற்றி பேசும்போது வந்து ஞானஸ்தானம்னா எதுக்கு எடுக்கிறோம், என்னத்துக்கு எடுக்கிறோன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ வந்து தேவன் வந்து ஒரு வார்த்தையின் மூலயமா எனக்கு சொன்னாங்க, கொலேசியர் 2:12 ஞானஸ்தானத்திலே அவர்களோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினர் தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்று. அப்போ வந்து நான் ஞானஸ்தானம்னா என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம செய்கிற பாவங்களை எல்லாம் நம்ம வந்து ஒழிஞ்சு போய் நம்ம மறுபடியும் புது மனுஷனாக பிறந்து தேவனோட விசுவாசத்தில் நிலச்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
காலேஜில் வந்து ஏதாவது கேட்கும்போது இது மாதிரி சண்டேக்கு ப்ரேயருக்கு போயிட்டு தான் நான் படிக்கிற வேலை ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சண்டே ப்ரேயர் போயிட்டு டைம் இருந்தால் படிப்பேன், இல்லைனா நான் ஒன்றும் பண்ண முடியாது வந்து ஸ்டாஃப்ட்டு சொல்லிவிடுவேன்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுவாங்க, என்ன வாரம் வாரம் வந்து சண்டே ப்ரேயர் போகிற சர்ச்சுக்கு போகிறாங்கிற அப்படின்னு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லும்போது நான் வந்து இன்னும் உயிரோடு இருக்கேன்னா அது தேவன் மேலே உள்ள விசுவாசத்தினாலும் தேவனால் மட்டும்தான். முதல்ல எனக்கு வந்து சர்ச்சுக்கு போய் நான் வந்து சர்ச்சு தான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே படிப்பு எல்லாமே அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க, கொஞ்சம் அப்படியே விலகிடுவாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் வந்து அது தப்புன்னு எனக்கு ரொம்ப ஸ்டாஃபெல்லாம் மரியாதை இல்லாமல் அது மாதிரி பேசுவாங்க. அதுவும் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து பைபிளில் உள்ள வார்த்தை மூலிமா நான் ஒரு தப்பு பண்ணும்போதும் ஒரு வார்த்தையில் ஒரு மனுஷர் மூலிமா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க ஏசப்பா. அப்போ அவங்க விட்டு நான் விலகி வந்தேன். விலகி வந்தோடனே அவங்க வந்து நான் என்ன நினச்சிட்டாங்க, நம்மளை மாட்டி விட்டுட்டு அவங்க போய் தப்பிக்கலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதுக்கப்புறம் தேவனோட வார்த்தையின் மூலிமா நான் கீழ்ப்படிஞ்சு கரெக்டாக நான் இருக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து அவங்களே என் கூட வந்து பேசி இனிமேல் நாங்கள் வந்து அவ்வளோ ஸ்டாஃபெல்லாம் மரியாதை இல்லாமல் பேச மாட்டோம், நீ இருக்கும்போது நீ இருந்தால் சரி இல்லைனா சரி நாங்கள் அவங்க கூட நல்லா தான் பழகுறோன்னு சொல்லி இப்போ பழகுறாங்க. இப்படி தான் தேவனுடைய நம்பிக்கையில் விசுவாசம் பண்ணிட்டேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு இங்கே இப்போ கூட சாட்சி சொல்ல வர சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எப்படிரா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் கடவுள் எனக்கு வெளிப்படுத்தின வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு உடம்பு சரியாமல் போய் நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன். அப்போ பாண்டிச்சேரியில் இருக்கும்போது தான் நான் கடவுள்கிட்ட நிறையா சண்டை போட்டு நிறையா பேசியிருக்கேன். சின்ன வயசுலேயும் சபைக்கு வரேன், ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது. கடவுளை பற்றி அதிகமாக கதைலாம் நிறையா கேட்டிருக்கேன். ஆனால் அதை நான் என்றைக்குமே ஒரு விளையாட்டாக அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டுருந்தேன். ஆனால் அதை எனக்கும் ஒரு சூழ்நிலை கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அந்த மாதிரி இருக்கிறப்ப கடவுள் யார் என்னங்கிறது எனக்கு உடம்பு சரியாமல் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எனக்கு கடவுள் சொன்னாங்க. அப்போ கடவுள் அவர் செஞ்சதில் எனக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நான் யோசித்து பார்க்கும்போது நான் நிறையா பாவம் செஞ்சுருக்கேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கேட்கும்போது ஏசப்பா எனக்கு சொன்னாங்க, நான் எப்போதும் உன் கூட இருக்கிறேன், நீ இந்தமாரி பாவம் செய்வேன்னு தெரிஞ்சு தான் நான் சிலுவையில் முன்னாடியே அடிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எனக்காக மரித்ததை அவர் எனக்கு வெளிப்படுத்தினாங்க. அந்த மாதிரி அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறப்ப சரியாகி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தேன்னா 12th பாதிலே தான் போய் சேர்ந்தேன். போய் 11th படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படிலாம் முடியாதுப்பா, நீ 12th சேர்ந்துக்க, ஆனால் நீ 11th and 12th எக்ஸாம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதி ஆகணும், அது நீ தான் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இங்கேருந்து 9th 10th 11th எதுவுமே படிக்கல, எனக்கு ஒரு நாலேஜுமே கிடையாது. ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறப்ப பாதியில் போய் சேர்ந்தேன். ஒரு 3 மாதம் தான் ஸ்கூலுக்கு போயிருப்பேன். போயிட்டு அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறப்ப அங்கே உள்ளவங்க மூலியமா எனக்கு கடவுள் கொஞ்சம் பேசினாங்க. எல்லோரும் நிறைய பேர் கேட்டாங்க, என்னப்பா எக்ஸாமுக்கு? நான் எடுத்துக்கட்டிலேருந்து இங்கே எக்ஸாம் எழுத போவேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நடந்து போவேன். அப்போ லிஃப்ட் கேட்டு வரவங்கள்ட்ட எங்கேப்பா போகிறேன்னு கேட்பாங்க, எக்ஸாம் எழுத போகிறேன்னு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கப்போ எப்படிப்பா அவனால் 12 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கே தெரியலண்ணே, ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் போய் படிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எக்ஸாம் நாளும் இல்லை, எக்ஸாமும் நெருங்கிடுச்சு. திடீர்னு 3 மாதம் முடிஞ்சதே தெரியல, எக்ஸாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு அங்கே எக்ஸாமில் போயிட்டு உக்காந்துருக்கேன். ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் எழுதுகிறேன். அங்கே உள்ள கொஸ்டின் பேப்பரு எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறப்ப பல சாருங்க மூலியமாக எனக்கு கொஞ்சம் கடவுள் உதவி பண்ணாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன எழுதுனேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் என்னென்னமோ எழுதி விட்டேன். ஆனால் ரிசல்ட் வந்துச்சு. நான் அதை பற்றி யோசிக்கலை. எல்லோரும் பயமுறுத்தினாங்க, உன்னை 12 எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் உள்ளவங்களே 12 அரியர் வந்தாலும் பரவாயில்லப்பா, அடுத்த வாட்டி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறப்ப நான் கேட்டிருக்கேன், எப்படியாச்சும் இது நடக்காதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கப்பா, ஆனால் நீங்கள் உங்களால் முடியும்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னாங்க. மத்தேயு 21:22 அதில் சொல்லியிருக்கிற மாதிரி கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் போதும், நீ அந்த சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் உனக்கு ஆக கடவுள்னு சொன்னது போல் நான் கடவுளை நம்பினேன். எனக்கு அவர் என்னென்னலாம் செஞ்சுருக்காருன்னு அதை நம்பினேன்.
இதுலேயும் எனக்கு கடவுள் எப்போதும் என் கூட இருக்கிறத நானே உணர்ந்திருக்கேன். கடவுள் என் கூட இருக்குன்னு சொன்னதை நான் விசுவாசிச்சிருக்கேன். ஆம், ஏன் இதை சொல்கிறேன்னா, என்னால் ஒன்றுமே கிடையாது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு எனக்கு நேர்ந்த எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் தான் என் கூட இருந்தாங்க. அவர் இல்லைன்னா இந்த இடத்துல இருந்திருக்க கூட முடியாது. கடவுள் மட்டும்தான் முக்கியம், விசுவாசத்தினால எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு நான் எக்ஸாம் எழுத உட்காந்துருக்கேன். உண்மையே தெரியாமல் நான் என்ன எழுதுன்னு கூட தெரியாது. கொஸ்டின் பேப்பரை நிறையா ஒரு புக்கு மாதிரி கொடுத்தாங்க. அதில் அப்படியே நான் எழுதினேன். சார் மூலியமாக எழுதிட்டு நான் வந்து டைல்ஸ் எடுக்கிறதுக்காக கடையில் இருந்துக்கிட்டு இருந்தேன். கடைக்கு போயிருந்தோம். அப்போ வந்து ரிசல்ட் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் கடவுளை நம்பினேன். கடவுள் கண்டிப்பாக பாஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 12 எக்ஸாம்லேயும் பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ரிசல்ட் வருது, 12 எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. கடவுள் என் கூட இருந்ததுனால என்னால் எதையும் செய்ய முடியும், நான் உன் கூட இருக்கிறதுனால உன்னால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத கடவுள் எனக்கு சொன்னாங்க. அப்படியே இருந்துக்கிட்டு வரப்போ கடவுள் இந்த மூலியமாக என்னை அப்படியே நடத்திட்டு வந்தாங்க. அவங்க யார், எனக்காக என்னென்னலாம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து கதை கேட்டிருக்கேன், ஏசப்பா உயிரோடு எழுப்பினாங்க. சில பேர் அதிசயத்தை பார்த்ததுனால தான் நம்புவாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் கடவுள் செஞ்சது எல்லாமே நான் இன்ன வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே பெரிய அதிசயம். அதனால் கடவுள் எனக்கு புதுசாக ஒரு அதிசயத்தை செய்ய தேவையில்ல அப்படிங்கிறத கடவுள் எனக்கு உணர்த்தினாங்க. இதுலேருந்து விசுவாசிக்கணும். கடவுளை விசுவாசித்தா அவர் நமக்காக மறிச்சதை நம்ம என்றைக்கு விசுவாசிக்கிறோமோ எந்த சூழ்நிலையில் அவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளே விலகணும்னு நினச்சாலும் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார் அப்படிங்கிறத கடவுள் எனக்கு சொன்னாங்க. என் மூலிமா நம்பிக்கை இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அது கடவுளுடைய பெரிய கிருபைன்னு தான் சொல்லுவேன். நானும் சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய தடவை சர்ச்சுக்கு வந்திருக்கேன். ஆனால் அவ்வளோவா விழிப்புலாம் எனக்கு இருக்காது. ஏதோ எல்லோரும் போகிறாங்க, அம்மா போகிறாங்க, ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு போகலன்னா ஏதாவது பேசுவாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு வருவேன். மற்றபடி கடவுளை ரொம்ப ஏன்டா நம்ம கிறிஸ்டியனாக இருக்கோன்னு கூட யோசிச்சிருக்கேன் சில டைமில். ஒரு சில டைமில் கூட ஏன்டா எல்லா பிள்ளைங்களும் எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்காங்க, நம்மளால் மட்டும் இப்படி இருக்க முடியலையே, நம்மளை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்களே வீட்டில், ஹிந்து பசங்களெலாம் இவ்வளோ ஃப்ரீயாக இப்படி விட்டுருக்காங்க, நம்மளால் அப்படி இருக்க முடியலேன்னுலாம் யோசிச்சிருக்கேன். அப்போ தான் பிரதர் வந்து ஒன் டைம் கேட்டாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த போன இயரே என்கிட்ட கேட்டாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா சிஸ்டர்னு. ஆனால் நான் இல்லை பிரதர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டேன். ஆனால் பிரதர் சொன்னாங்க, நான் இன்னும் மாறல பிரதர், நான் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு என்னென்னு தெரியல பிரதர் அப்படின்னு. என்னோடய பாவத்தெல்லாம் நான் இன்னும் விடலை, நான் அதிகமாக கோவப்படுவேன் பிரதர். எப்படின்னா சர்ச்சில் வந்தால் நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன், வீட்டிலலாம் ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பேன், எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவேன். தம்பிக்கிட்ட, அண்ணன்கிட்ட, அம்மாக்கிட்ட, அப்பாக்கிட்ட எதுக்கெடுத்தாலும் கத்துவேன், ரொம்ப சண்டை போடுவேன். ஆனால் சர்ச்சில் வந்தால் நான் ரொம்ப அமைதியான பொண்ணு. அது மாதிரி ரெட்டை வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரெட்டை வேஷம் தான் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சில கட்டத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுவேன், ஏசப்பா நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் இருக்க முடியலை, அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் என்னோடய ஒவ்வொரு முயற்சியிலும் நான் தோற்று தான் போயிருக்கேன். நான் ஒவ்வொரு தடவை கூட என்னால் அதில் ஸ்டடியாக நிற்க முடியல, விழுந்துட்டேன். என்னால் எப்போ கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நான் நினச்சிட்ருப்பேன். ஆனால் சட்டுன்னு கோவப்பட்டுருவேன், ரொம்ப ஹார்ஷாக பேசுவேன். யாருன்னெலாம் பார்க்க மாட்டேன், அம்மா அப்பா யாருமே பார்க்க மாட்டேன், எதுக்கெடுத்தாலும் அவங்கக்கிட்டேயும் ரொம்ப சிடுசிடுன்னு தான் பேசுவேன். அப்போ சொன்னாங்க, உன்னுடைய பாவத்தெல்லாம் நீ விட்டுட்டு தான் ரட்சிக்கப்படணும்னா அது நீ சாகிற வரைக்கும் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பிரதர். ஏன்னா நீ ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது கடவுள் நினச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று, பிரதர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் கேள்வி கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரட்சிக்கப்பட்டோன்னு சொன்னால் ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எதனால் ரட்சிக்கப்பட்டீங்க, எதனால் உங்களுக்கு நிச்சயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்காகவே எதுவுமே பேச மாட்டேன், நம்மக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்றதுக்காகவே நான் எந்த பதிலுமே பேச மாட்டேன், அமைதியாகவே இருப்பேன். அப்போது வந்து ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் கேள்வியினால தான் விசுவாசம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் பிரதர் பேசிகிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட எந்த அளவுக்கு கேள்வி கேட்குறாங்களோ, உங்களுக்கு கேள்வி கேட்டால் தான் அந்த கேள்வியிலேருந்து நீங்கள் நல்லா யோசிக்க முடியும்,
அப்போ தான் நீங்கள் விசுவாசிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய டைமில் 2 வருஷம் வீட்டில் இருந்தேன். ஸ்டடி முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணவே இல்லை, வீட்டில் தான் இருந்தேன். வேறு ஏதாவது காலேஜ் கிடைக்கும், வெயிட் பண்ணலாம், ரொம்ப லாங்காக கிடச்சிச்சு. ஆனால் அப்போல்லாம் நான் வீட்டில் ரொம்ப சண்டை போட்டேன். உங்களுக்கு நான் வேலை செய்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கேன், நீங்கள் அதுக்காக தான் என்னை வீட்டில் வச்சுருக்கீங்க, வேறு எதுக்காகவும் என்னை வீட்டில் வச்சுக்கல, நீங்கள் என்னை படிக்க வைக்க கூட உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப சண்டை போட்டிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் கேட்டு எதுவுமே கிடைக்காம இருந்ததே கிடையாது. கிடைச்சிருக்கு. அம்மா அப்பா கிட்ட கேட்கறத விட எனக்கு அம்மா அப்பா கிட்ட கேட்கக்கூடாத விஷயத்தெல்லாம் நான் ப்ரேயரில் கேட்டிருக்கேன். எந்த அளவுக்கு நான் கோவப்படுறேனோ, நான் கோவப்படுறதுனால ஒருவேளை நான் ப்ரேயர் பண்ணுறது, நான் ஏசப்பா கிட்ட கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏசப்பா எனக்கு செய்ய மாட்டாங்களோ, அதனால தான் என்னை இப்படி 12th எழுதினதுக்கப்புறமா காலேஜ் ஜாயின் பண்ண முடியாமல் ஏசப்பா அவங்க கோவத்தை என் மேலே காட்டுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் ஏசப்பாவே ரொம்ப தூஷித்தேன். ஏசப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் ரொம்ப இது பண்ணியிருக்கேன். ஆனால் ஏசப்பா என்கிட்ட என் பிரதர் பேசினாங்க. அவர் ஒருபோதும் உன்னை கடிந்து கொள்ளாத தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ உணர்த்தப்பட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் எனக்கு அடிக்கடி எனக்கு எப்போல்லாம் நான் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருனோ அப்போல்லாம் எனக்கு ஏசப்பா இந்த வசனத்தை உணர்த்திட்டே இருப்பாங்க. எனக்கு இன்னும் எங்களுக்குள்ளெல்லாம் நிறைய பாவம் இருந்துக்கிட்டே இருக்குது. கடவுளே அதை நான் எப்பயாவது விடணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய சுயத்தை நம்பி நான் நின்றுட்டு இருந்தால் அது என்னால் கண்டிப்பாக முடியாது. நான் கடவுளை நம்பி நிற்கணும். அவர் எனக்கு இந்த ஞானஸ்தானம் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் உன்னோட பாவத்தை விடணும்னு என் சுயத்தால் நான் அது பண்ணிட்டு நின்னா என்னால் எடுக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் அவரை சார்ந்து அவரோட வழியில் போனால் மட்டும்தான் என்னால் இந்த பாவத்தை என்னோட கோபம் எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கு கோபம் வந்துடுச்சுன்னா உண்மையை சொல்லணுன்னா கையில் என்ன இருந்தாலும் எடுத்து கீழே போட்டு உடைப்பேன். அந்த மாதிரி கோபம் வரும். அந்த கோபத்தை எனக்கு ஜெயிக்கணும்னா அதுக்கு அவரோட உதவி கண்டிப்பாக தேவை. நான் ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த மூலியமாக எனக்கு என்னுடைய பாவத்திலேருந்து எனக்கு முற்றிலுமாக கடவுள் விடுதலை பண்ணுவாங்கன்னு என்னோட நம்பிக்கை அடிக்கடி. ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காய் நாம் யாவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, தேவன் நம்மை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கேட்டோம், மிக 6ஆம் அதிகாரத்தில் போய் கேட்டோம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறான்றது. மெய்யாகவே நல்ல வார்த்தைகள் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஏதோ நாம் விரும்பின காரியத்தை செய்யும் பொழுது தான் அது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது அப்படி அல்ல. தேவனுடைய வழிகளின்படி ஆண்டவர் என்ன விரும்புகிறார். அங்கே யோவான் ஸ்நானன்ட்ட இயேசு போய் கேட்குறாங்க, ஞானஸ்தானம் கொடுங்கிறப்ப யோவான் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உங்களால் ஞானஸ்தானம் பெற இருக்க நீங்கள் என்கிட்ட வரீங்களேங்கும்போது அவர் சொல்கிற ஒரு பிரதியுத்தரம், இப்படி எல்லா நீதியையும் செய்வது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதுனா ஆண்டவர் இப்படி பிரியப்படுகிறார். இயேசுவை தேவன் சாதாரண மனுஷனாக இந்த பூமியில் நடத்தி அவர் இயேசுக்கு அவர் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, நமக்கு முன்மாதிரியாக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தாருங்கிறத காட்டவே நன்மை செய்த அந்த ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறார். யோவான் ஸ்நானன்ட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறார். அதுக்கு பிறகு அங்கே தேவனால் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய சொந்த விருப்பங்களையே செய்து செய்து நாம் பழகி போயிட்டோம். ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமானது செய்யணுமே எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னால் நாம் கேட்டது போல நாம் பிறருக்கு இரக்கம் செய்யவும் தயவு செய்யவும் நாம் தேவனால் போதிக்கப்பட முடியும். நான் கடந்த நாளில் ஒரு சில வார்த்தைகளை படித்து உற்சாகம் அடைஞ்சேன். அதாவது தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தான். ஆனால் தாவீது தன்னை சிநேகித்த ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறார், யோனத்தான். 2 சாமுவேல் புஸ்தகம் அங்கே 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் 1ஆம் அதிகாரத்தில் போய் வாசிக்கிறோம். ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அங்கே யோனத்தானும் சவுலும் செத்து போயிடுறாங்க. அப்போ தாவீது சொல்கிறார் பாருங்க, 23ஆம் வசனம், உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாக இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை, இப்படி கழுகுகளை பார்க்கலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கலும் பலமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 26ஆம் வசனம், என் சகோதரனாகிய யோனத்தானே
உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது, என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, சிறிகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. அப்படி சிநேகம்னா ஏதோ அங்கே சொல்கிறது, ஏதோ ஒரு தாய் தன் மகளை நேசிக்கிறத போல, மனைவி தன் புருஷனை நேசிக்கிறத போல, அப்படி தன்னுடைய காதலி தன்னுடைய காதலனை நேசிக்கிறது போல, அதைவிட மிகுதியாய் ஆண்டவருடைய, அதாவது யோனத்தானும் தாவீது தாங்கள் அவங்க ஒருவரை நேசித்தது அவ்வளவு இன்பமாக இருந்தது. எதிராளி யோனத்தான் தாவீதோட எதிராளியின் மகன். ஆனால் தாவீதை குறித்து ஆழமாய் அவருடைய உண்மைகளை கண்டுபிடிச்சி தாவீதுக்கு உதவி செய்த யோனத்தான். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் அதோட தொடர்பாக ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 18 முன்னாடி பக்கத்தில் 365ஆம் பக்கம். அங்கே 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது, யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். இப்படி நாம் சிநேகத்தை குறித்தும் மனத்தாழ்மையை குறித்தும் நாம் படித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நாம் அவ்வளவாய் நேசிக்க நாம் பழகணும். ஆண்டவரே, நான் என்னுடைய வழிகளிலே பிரியமாய் நடந்து வாழ்ந்து நான் என்னை பிரியப்படுத்துறது அது நல்லதில்லை. ஆண்டவரே, நான் உங்களை பிரியப்படுத்தணுமே. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை பிரியப்படுத்த நான் விரும்பணும். எப்படி இயேசு சொன்னது போல, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது போல, நம்மளோட வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையும் நம்ம ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நாம் கேட்டது போல, நான் ஆண்டவரே மதிக்கப்படத்தக்கவன் நல்ல ஆண்டவரே, நான் கல்லர் கையில் அகப்பட்ட மனுஷன், என்னை கொன்று போட வகை தேட நான் பிசாசு, நீர் எனக்காக அந்த பூமிக்கு இறங்கி வந்து எனக்காக செலவு செய்து என்னை சத்திரத்திலே சேர்த்து, ஆண்டவரே என்னை நலமாக வைத்திருக்கீங்களே, நான் உண்மை எப்படி சிநேகிக்கணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் அதிகமாக ஆண்டவரத்தில் நாம் ஆண்டவரை நேசிக்கும்போது சிநேகிக்கும்போது தேவன் தம்முடைய வழியில் நமக்கு போதிப்பாருங்க. தாவீது அப்படியா நேசித்தார். தாவீது தன்னுடைய எல்லா நெருக்கத்திலையும் ஆண்டவரை பிரியப்படுத்தினாருங்க. ஒரு சமயத்தில் தூஷிக்கிறாரு சிமேயிங்கிற ஒரு மனுஷன். அதுவும் ஒரு நெருக்கமான சூழ்நிலை. தாவீதோட மகன் அப்சலோம் திரத்திக்கிட்டு போகிறாரு. தாவீது ஓடுறாரு. தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னு, தாவீது இரத்த பிரியன், பயங்கரமான போர் வீரன், அவ்வளவு பராக்கிரமசாலி தாவீது. அவன் கூட இருக்கிற ஆள்லாம் பெரிய வீரர்கள். ஆனால் சாதாரண ஒரு சிமேயிங்கிற ஒரு சின்ன மனுஷன் தாவீதை தூஷிக்கும் போது அவர் சொல்கிற வார்த்தைகள், சிமேயை தூஷிக்கட்டும், கர்த்தர் தாவீதை தூஷிக்க அனுமதிக்கிறான்னு சொல்லி அப்படி சிமேயை காட்டுவார். அந்த வசனங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம், அதை படிச்சுட்டு நாம் 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். அந்த ஒரு இடத்துல சொல்லும்போது இந்த கர்த்தர் அவனை தூஷிக்க அனுமதிக்கிறார் சொல்லி ரெண்டு சாமுவேல் 16ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். அங்கே சவுல் ஓடுறாரு, இந்த தாவீது ஓடுறாரு. அப்சலோம் தன்னையே ராஜாவாக்கிக்கிறாரு. ராஜாவாக்கிக்கிட்டு வரும்போது தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடுறாரு. ஓடி போய் ஒரு இடத்துல பதுங்கி காரியங்கள் செய்கிறாரு. 15ஆம் அதிகாரத்தில் இப்படி பேசுகிறாங்க. எல்லாரும் நடந்து போகிறாங்க. தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வாயின்றான். அப்படியே எல்லாம் நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாக எழுதார்கள். ராஜா கிதரோன் ஆற்றங்களில் கடந்தான். இப்படி பயப்படுறாரு ராஜா. அவன் அப்சலோமுக்கு பார்த்து இப்படி அவனை நெருக்கமான சூழ்நிலையில் வருது. அந்த நேரம் பார்த்து சிமேய் வராரு. 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கேருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமும் இடதுபுறமாக நடக்கையிலே தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சிமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ அப்படின்னு சொல்லி அங்கே அவன் தூஷிச்சுட்டே வரான். அப்போ கேட்குறாங்க அவனோட கூட இருக்கிற அவனுடைய படை தளபதிகள்லாம், என் ஆண்டவனாயை தூஷிக்கிறானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றான். அதற்கு ராஜா, இப்படி உங்களுக்கு என்ன என்றான். அவன், என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்க அவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரரும் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனான் எத்தனை அதிகம் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அவன் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்றான். இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் வரும்போது கூட தாவீது ஆண்டவருடைய நாமத்துக்கு தூஷணத்தை வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் வெட்டி போடுறதுனா ஒரு நிமிஷத்தில் வெட்டி போட்டுடலாம், படை தளபதிகள் செஞ்சுருப்பாங்க. அதுபோல் ஆண்டவர் என்னை காண்கிறார், ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக நான் வாழணுமேனு சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் தாவீது தேவனை மகிமைப்படுத்துகிறாருங்க. ஒரு முறை சவுல் தன்னுடைய கையில் கிடைக்கிறாரு, அவனை கொண்டு போடல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சொல்லி அவனை தப்பு வைக்கிறார். இப்படி எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நாம் ஆண்டவரை சிநேகித்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் மனத்தாழ்மையாக நடக்க வேண்டுமே. இயேசு போய் இந்த ஞானஸ்தானம் எடுத்து கரையாறும் போது அவரை மேலிருந்து அவருக்கு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆண்டவரே அந்த சத்தம் கேட்க ஆண்டவராக இயேசு என்ன செய்தார்னா, தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் தன்னுடைய பெற்றோர்களத்தில் அவர் இந்த 13 வயசுக்கு பிறகு 30 வருஷம் வரைக்கும் அவர் அடங்கி வாழ்ந்தாருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, பெற்றோர் என்ன சொல்கிறாரோ இதெல்லாம் கேட்டு 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 தன்னுடைய ஜீவிய காலமெல்லாம் ஆண்டவருக்கு அவர் பயந்து வாழ்ந்து ஒரு நீதியை செய்ய யோவான்டான் போகும்போது கீழ்ப்படிந்து போகிறார். நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடு, இப்படி நாம் ஆண்டவருடைய நீதியின்படி நாம் பூமியில் வாழணும்னு சொல்லி. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையும் நாம் நன்மை இன்னதென்று அறிந்து நாம் இரக்கம் செய்து நீதியை தேடி சமாதானத்தை தேடி, ஆண்டவரே நான் மன உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தும் பொழுது மெய்யாகவே இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யுங்க. அவர் நமக்கு நன்மை என்னதென்று அறிவித்திருக்கிறார். நாம் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து இப்படி நாம் மனத்தாழ்மையாய் நடக்கணும். அதிலே மீகாவில் இன்னொரு வசனத்தை காட்டி நாம் ஜெபிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திரும்ப படிப்போம். 1லேருந்து படிக்கிறானா? 6:6 என் எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயதான குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதல் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நமக்கு ஆண்டவரை அறிவித்திருக்கிறார். ஆண்டவரே, நான் கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்க, மனத்தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க. நான் நன்மை செய்யுது, நன்மை என்னன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே. கேட்டது போல் நான் என்னுடைய நீதினாலே நான் வரல, உங்களுடைய நீதினாலே நீங்கள் என்னை போர்த்திருக்கீங்க ஆண்டவரே. என்னை நீதி செய்ய நீங்கள் பழகு வைக்கிறீங்க ஆண்டவரே. நான் உண்மை இல்லாத மனுஷன், என்னை உண்மையிலே நடத்த நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே. நான் நடக்க என்னை தாழ்த்துக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படி நம்முடைய இருதயத்தில் மனத்தாழ்மையாய் நடந்து, இது மனத்தாழ்மையாக நடக்கிறதுங்கிறது இது ஆண்டவருக்கும் நமக்கும் தெரிகிற ஒன்று தான். மனுஷனுக்கு முன்பாக நான் மனத்தாழ்மையாக நடக்கிறது அது போலி. ஆண்டவருக்கு முன்பாக நான் மனத்தாழ்மையாக நடந்து ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் அவரால் அங்கீகரிக்கப்பட நம்ம ஒப்புக் கொடுப்போம். இப்படி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் மெய்யாகவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இப்படி நாம் மனத்தாழ்மையை தேடி தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவும் தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.